லயனை பற்றி நம்ம பார்க்கலாம். हम सियाह के विषय में देखेंगे. இந்த சிங்கத்துல ரெண்டு காரியம் இருக்குது. सियाह के अंदर दो विषय है. ஒன்னு பாசிட்டிவ் இருக்குது, एक है पॉजिटिव, இன்னொன்னு நெகட்டிவ் இருக்குது. एक और है नेगेटिव. பாசிட்டிவ் என்ன? पॉजिटिव क्या है? யெகோஷுவா சொல்றார். यहोशुआ कहते हैं. யெகோஷுவா பற்றி எழுதி இருக்குது. यहोशुआ के विषय में लिखा है. அவர் யூதா கோத்திரத்து சிங்கம். वो यहूदा गोत्र के सियाह है. சோ சிங்கம்னு சொல்லும்போது அவரும் வந்துடுறார். सियाह बोलेंगे वो भी आ जाते हैं. ஆனா நெகட்டிவ்ல வரும்போது पर नेगेटिव जब आता है, பிசாசு எப்படி இருக்கானா? शैतान कैसा है? அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலான்ட்டு வகை தேடி சுற்றி திரிகிறான். और वो गरजने वाले सियाह के जैसे किसको निगल ले ऐसे है वो. அப்போ ரெண்டு காரியமும் இருக்குது. यहाँ पर दोनों चीज है. சிங்கம் அப்படி சொல்லியாச்சு ரெண்டு காரியம். सियाह बोलेंगे दो विषय, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். एक है पॉजिटिव और एक नेगेटिव. இப்போ இதுக்குள்ள டீகோடிங் பார்க்கலாம். अब इसका डिकोडिंग देखिए. லயனுக்கு எபிரேய மொழியில அரியா அப்படினு சொல்லுவாங்க. और इस लायन को इब्रानी भाषा में अरिया बोलेंगे. லயனுக்கு அரியான்னு சொல்லுவோம். लायन को अरिया बोलेंगे. இந்த அரியால வந்து மொத்தம் 4 எழுத்து இருக்குது. और इस अरिया में 4 अक्षर है. ஒன்னு அலஃப், एक है अलेफ, ரேஷ், रेश, யோத், योद, பிரஹே. फिर हे. இந்த சிங்கத்தை பற்றி நம்ம பொதுவாவே போலாம். इस सियाह के विषय में थोड़ा धीमे से जाएंगे. எனக்கு ஒரு சில ஆழமான காரியத்தை நான் இதுல உங்களுக்கு சுட்டி காமிக்க விரும்புறேன். क्योंकि बहुत से गहराइयों की चीजों को मैं दिखाना चाहता हूँ. இதுல இருக்கிற மறைபொருளை நம்ம பார்க்கணும். इसके अंदर के गुप्त चीजों को हमें देखना है. இதுல கடைசி எழுத்து பாத்தீங்கன்னா इसमें आखिरी अक्षर को देखिए. அது வந்து ஹே. वो है हे. ஹே வந்து हे का मतलब, ஹேன்னு அர்த்தம் என்ன? हे का मतलब क्या है? பாரு, देखना. behold. बियोल्ड. என்னத பார்க்கணும்? क्या देखना है? அரி. अरी. அலஃப் வந்து பவர். एलेफ का मतलब है सामर्थ. ரீ அப்படினு சொன்னா री बोलेंगे, ஈரம். वहां पर जो है गिला. गिला. ரீ அப்படினு சொன்னா மாய்ஸ்சர். और री का मतलब है मॉइस्चर. இன்னைக்கு தண்ணின்னு சொல்லி எடுத்தாலே आप पानी जब लेंगे அது யாரை குறிக்குது? वो किसे दर्शाता है? ஜீவ தண்ணீர் யாரை குறிக்குது? और जीवन का पानी किसे दर्शाता है? பரிசுத்த ஆவியை குறிக்குது. पवित्र आत्मा को உங்க दर्शाता है. உள்ளத்திலிருந்து ஜீவ நதி ஓடும். आपके मन के अंदर से वो जीवन का पानी बहेगा. அந்த ஜீவன் கர்த்தர் சொல்றார், परमेश्वर कहते हैं, ஜீவ ஊற்றாகி என்னை இந்த ஜனங்கள் விட்டு விட்டார்கள். और जीवन का सोता मुझे इन लोगों ने छोड़ दिया. சோ இந்த ஜீவ தண்ணீர்னு சொல்லும்போது ये जीवन का पानी जब बोलेंगे அது பரிசுத்த ஆவியை குறிக்குது. वो पवित्र आत्मा को दर्शाएगा. இப்போ இந்த அரியாவை பாருங்க. अब इस अरिया को देखिए. ஹே வந்து behold, हे है बियोल्ड. அத பாரு. उसका मतलब है देखना. யாரை பார்க்கணும்? किसे देखना है? பரிசுத்த ஆவியின் வல்லமையை பாரு. पवित्र आत्मा के सामर्थ को देखिए. சோ இந்த பாசிட்டிவ் டீகோடிங்ல வரும்போது ये पॉजिटिव डिकोडिंग में जब आता है, அந்த அந்த டீகோடிங்ல என்ன வரும்னா उस डिकोडिंग में क्या आता है? பரிசுத்த ஆவியின் வல்லமையை பார். पवित्र आत्मा के उस सामर्थ को देखना. திரும்ப அந்த டீகோடிங்ல போலாம். फिर से डिकोडिंग में जाएंगे. பாருங்க, முதல்ல இது அலஃப். पहला है இப்போ நெகட்டிவ் एलेफ. பார்க்க போறோம். अब हम नेगेटिव देखेंगे. அலஃப்னா பவர், एलेफ का मतलब है सामर्थ. ரீனா ஈரம். और री का मतलब है नमी. இந்த ஈரம் எதை குறிக்குது? ये नमी किसे दर्शाता है? இது ஆவி. ये एक आत्मा ஒன்னு है. பரிசுத்த ஆவியை குறிக்கும், இல்லாட்டி அசுத்த ஆவியை குறிக்கும். एक पवित्र आत्मा को दर्शाएगा या एक अशुद्ध आत्मा को இப்போ दर्शाएगा. நெகட்டிவ்ல வரும்போது இது அசுத்த ஆவி. अब नेगेटिव में जब आता है ये एक अशुद्ध आत्मा है. அப்ப இது என்ன? इसका मतलब क्या है? அதாவது அசுத்த ஆவியின் வல்லமையை பார். अशुद्ध आत्मा के सामर्थ को சோ देखिए. இந்த ரெண்டு டீகோடிங் இப்படி வரும். ये दोनों डिकोडिंग ऐसे आएगा. பிசாசின் வல்லமையும் இருக்குது, शैतान का सामर्थ भी है, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் இருக்குது. पवित्र आत्मा का भी सामर्थ है. இப்போ நம்ம ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போறோம். अब हम एक विषय के बारे में இப்போ देखेंगे. சிம்சோனுடைய வாழ்க்கை குறித்து பார்க்க போறோம். अब इस शिमशोन के जीवन के बारे में देखेंगे. ஏன்னா அவனுடைய வாழ்க்கை தான் क्योंकि उनका ही जीवन சிங்கத்தோடு இணைஞ்சிருக்குது. सिया के साथ जुड़ा हुआ है. நீங்க ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா आप उत्पत्ति के 40वें अध्याय में देखो. அதுல யாக்கோபு வந்து தானை பற்றி சொல்லும்போது याकूब जब दान के विषय में कहता है, அவன் ஒரு பாலசிங்கம். वो एक सिंह है. सिया है. அவன் ஒரு சிங்கம்னு சொல்லி वो சொல்லிருக்கான். एक सिया है. இந்த சிம்சோன் யார் தெரியுமா? ये शिमशोन कौन है पता है? அவன் தான் கோத்திரம். वो दान गोत्र का ही है. அந்த தான் கோத்திரத்துல வர்ற இந்த சிங்கம் वो दान गोत्र से जो सिया आता है, இந்த சிங்கத்துக்கும் அவனும் ஒரு சிங்கத்தை முறியடிக்கிறான். और वो भी एक सिया को मार गिराता है. சோ இந்த ரெண்டு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ये दोनों विषय के बारे में देखेंगे. இந்த சிங்கம் எப்படிப்பட்ட காரியம்? ये सिया का विषय क्या है? இவனுடைய வாழ்க்கை சிங்கத்தோடு சம்பந்தப்பட்டிருக்குது. और इसका जीवन उस सिया के साथ कुछ तो संबंध है. பாருங்க, இப்போ சிம்சோனுடைய வாழ்க்கை பார்க்கலாம். अब सिमसोन के जीवन को देखेंगे. பாருங்க, பைபிள் சொல்லுது. एक कलाम कहता है, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். एक वचन हम पढ़ेंगे. வெளிப்படுத்த விஷயம் 12ஆம் அதிகாரம், प्रकाशित वाक्य 12वां अध्याय, அதுல 1ஆம் வசனத்தை வாசிப்போம். उसमें पहला वचन पढ़ेंगे.
फिर स्वर्ग में एक बड़ा चिन्ह दिखाई दिया, अर्थात एक स्त्री जो सूर्य ओढ़े हुई थी और चांद उसके पांव तले था और उसके सिर पर 12 तारों का मुकुट था। பாருங்க, இங்க ஒரு சிம்சோனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி इस सिमशोन के अंदर जाने से पहले ஒரு ஸ்திரீயை பற்றி உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். एक स्त्री के विषय में बताना चाहता हूँ। இந்த வெளிப்படுத்தும் 12ஆம் அதிகாரத்துல ये प्रकाशित वाक्य 12वें अध्याय में இதுல ஒரு ஸ்திரீ தான் கொடுக்கப்பட்டிருக்குது. इसमें एक ही स्त्री दिया गया है। அதுல முதல் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது उसमें पहला वाक्य आप देखो, அவ கர்ப்பவதியா இருக்கறா. वो एक गर्भवती है। முதல் 3 வசனத்தை வாசித்தீங்கன்னா पहला आप 3 वचन को पढ़िए, அதுல அது சொல்ல 4 வசனத்தை வாசிக்கும்போது उसमें चारों वचन को हम पढ़ेंगे। அதுல அவ கர்ப்பமா இருக்கறா, वो गर्भवती है குழந்தை பெறக்கூடிய நேரம், और बच्चा जो दिन निकलने का समय है, அந்த நேரத்துல और उस समय में ஒரு வலு சர்ப்பம் அந்த குழந்தையை சாப்பிட விரும்புது. एक अजगर जो है इस बच्चे को खाना चाहता है। அந்த ஸ்திரீ ஒண்ணும் செய்யல, उस स्त्री को कुछ नहीं किया। அந்த பிறக்க போற குழந்தையை அப்படியே சாப்பிட்டுறணும். जो बच्चा जन्मने वाला है उसे कैसे भी खा लेना है। ஆனா அந்த ஸ்திரீ குழந்தையை பெற்றெடுத்த உடனே पर वो स्त्री बच्चा को जन्म देते ही குழந்தை எடுத்துக்கொள்ளப்பட்டது. बच्चा जो है उठा लिया गया। குழந்தை எடுத்துக்கொள்ளப்பட்டது. बच्चा उठा लिया गया। ஸ்திரீ யாரை குறிக்குது? स्त्री किसे दर्शाता है? ஸ்திரீ வந்து சபையை குறிக்குது. स्त्री कलीसिया को दर्शाता அப்ப சபையில இருந்து வெளிப்படுற அந்த குழந்தை, और इस कलीसिया में से जो प्रकट होने वाला जो बच्चा है, இந்த குழந்தை எடுத்துக்கொள்ளப்படும். ये बच्चा उठा लिया जाएगा। எடுத்துக்கொள்ளப்படுதல் பற்றி எந்த சபை பற்றி சொல்லி இருக்கிறார்? और उठा लिए जाने के बारे में कौन से कलीसिया के बारे में दिया है? பிரஜாதி சபைக்குள்ள தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். और विधर्मियों का जो कलीसिया होगा उसमें से उठा लिया जाएगा। பாருங்க, சபை வேற, कलीसिया अलग है மணவாட்டி வேற. और दुल्हन अलग है। சபைக்குள்ள இருந்து மணவாட்டி வெளிப்படுவா. और दुल्हन के अंदर से इस कलीसिया के अंदर से दुल्हन प्रकट होएगी, அந்த மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவாள். और वो दुल्हन उठा लिए जाएगी। சபை அங்க தான் கிடக்கும். वो कलीसिया इधर ही रहेगा। நீங்க பெரிய பெரிய கட்டடம் கட்டிப்பீங்க, आपने बड़ा बड़ा इमारत बांधे होगा, கொஞ்சம் பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. थोड़े लोग उठा लिए जाएंगे। 10 லட்சத்துல ஒரு ஆள், அப்ப கணக்கு வச்சுக்கிடுங்க, சும்மா சொல்றேன். 10 लाख में एक व्यक्ति, आप ऐसे हिसाब लगा लीजिए। அப்போ சிந்திச்சு பாருங்க எவ்வளவு ஜனங்கள் போவாங்க. सोच कर देखिए कितने लोग जाएंगे। அப்ப இந்த 10 லட்சத்துல ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னா 10 लाख में एक उठा लिए जाएंगे। இது ஒரு அனுமானத்துல சொல்றேன். ये एक अनुमान में कहता हूँ, இது வந்து உறுதியா அப்படின்லாம் ஒண்ணும் சொல்லல. ऐसे स्थिर रूप से नहीं। 10 லட்சத்துல ஒரு ஆள் போவாங்கன்னா 10 लाख में एक जाएंगे। உங்க சபையில எத்தனை பேர் போவாங்க? आपके कलीसिया में से कितने जाएंगे? நீங்க கண்ணை மூடிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. आंख बंद करके आप सोच लीजिए, இன்னைக்கு ஏன் சபையில இருந்து आज मेरे कलीसिया में से எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவாங்க? कितने लोग स्वर्ग में जाएंगे? அப்படி எண்ணிரலாம். ऐसे आप गिन सकते हो। ஆனா கர்த்தர் ஃபில்டர் பண்ணாருன்னா पर परमेश्वर जब फिल्टर करेंगे, அப்ப அது எவ்வளவு ஃபில்டர் ஆகும்னு எனக்கு தெரியாது. वो कितना फिल्टर होगा मुझे नहीं पता। அங்க கொஞ்சம் பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. थोड़े ही लोग रहेंगे, उठा அதுல लिए நீங்க जाएंगे। இருக்கணும். उसके अंदर से आपको होना है। இந்த ஸ்திரீ ये स्त्री வந்து குழந்தை பெற்றெடுக்கிறா. ये बच्चा को जन्म देती है, குழந்தை எடுத்துக்கொள்ளப்படுது. बच्चा उठा लिया जाता है। அதுக்கு பிறகு उसके बाद இந்த ஸ்திரீக்கு 2 ரெக்கை கொடுக்கப்படுது. इस स्त्री को 2 पंख दिए जाते हैं 2 கழுகின் ரெக்கை கொடுக்கப்படுது. और 2 उखाब के पंख दिए जाते हैं। 1240 நாள் அளவும் और 1240 दिन அது வனாந்தரத்துல போஷிக்கப்படுறாள். वो जंगल में वहां पर उसे खिलाया जाता है। அத போஷிக்கிறதுக்கு யார் இருக்கா? उसे खिलाने के लिए कौन है? 2 தீர்க்கதரிசிகள். 2 भविष्यद्वक्ता। 2 ரெக்கை வந்து 2 தீர்க்கதரிசிகள். और 2 भविष्यद्वक्ता जो है, 2 पंख जो है 2 भविष्यद्वक्ता। 3 வருஷம் போஷிக்கப்படுறா. और 3.5 साल वहां पर खिलाया जाता है। இது யாரை குறிக்குது? ये किसे दर्शाता இது है? யூத சபை. ये एक यहूदी कलीसिया है। ஒரே ஸ்திரீ, एक ही स्त्री है, ஆனா 2 கேரக்டர். पर 2 कैरेक्टर है। ஒரு ஸ்திரீ, एक स्त्री, அத கொஞ்சம் அதாவது ஃபர்ஸ்ட் 4 வசனத்துல पहले 4 वचनों में அவ மணவாட்டி சபை, அவ பிரஜாதி சபையா இருக்கறா. वो एक विधर्मी कलीसिया है। ஆனா கீழ வரும்போது पर नीचे आते ही அவளுக்கு ரெக்கை கொடுக்கும்போது उसे जब पंख दिए जाते हैं, அவ யூத சபையா இருக்கறா. वो एक यहूदी कलीसिया बन गया। ஒரே ஸ்திரீ, एक ही स्त्री है, 2 கேரக்டர். 2 वहां पर कैरेक्टर है। புரியுதா உங்களுக்கு? आपको समझ में आ रहा है? ஒரே ஸ்திரீ, एक ही स्त्री है, 2 கேரக்டர். 2 कैरेक्टर है। வெளிப்படுத்தின 12 ல இருந்து 1 வசனம் 4 வசனம் வரைக்கும் और प्रकाशित वाक्य 12वें अध्याय में पहले वचन से लेकर 4वें वचन तक அது பிரஜாதி சபை, वो विधर्मी कलीसिया है। அதுக்கு பிறகு யூத சபை. उसके बाद वो यहूदी कलीसिया है। அப்ப 2 கேரக்டர் அவளுக்குள்ள வருது. वो 2 गुण उसके अंदर आते हैं। இப்போ இதே போல अभी ऐसे ही நான் உங்களுக்கு சிம்சோனை பற்றி சொல்ல போறேன்.
मैं आपको शिमशोन के विषय में दिखाऊंगा। ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन हम पढ़ेंगे, நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் न्यायों का किताब 14वां अध्याय, அதுல 5ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 5 को हम पढ़ेंगे। நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். न्यायों का किताब 14वां अध्याय 5वां वचन। तब शिमशोन अपने माता पिता को संग ले तिम्ना को चलकर तिम्ना की दाग की बारी के पास पहुंचा। वहां उसके सामने एक जवान सिंह गरजने लगा। பாருங்க பைபிள் சொல்லுது, यहाँ पर कलाम कहता है, இங்க சிம்சோன் यहाँ पर शिमशोन இவன் என்ன செய்யறானா திம்னாத்துக்கு போறான். ये तिम्नात जाता है। எதுக்கு போறான்? क्यों जा रहा है? பொண்ணு பார்க்க போறான். ये लड़की देखने जा रहा है। நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। இந்த சிம்சோன் வந்து ये सिमशोन जो है திம்னாத்துக்கு போறான். ये तिम्नात जा रहा है। எதுக்கு போறான்? क्यों जा रहा है? பொண்ணு பார்க்க போறான். ये लड़की देखने जा रहा है। ஆனா நியாயப்பிரமாணத்தின்படி पर न्याय इस व्यवस्था के अनुसार ஒரு யூதன் एक यहूदी புரஜாதி பொண்ணை திருமணம் முடிக்க கூடாது. विधर्मी लड़की से शादी नहीं करना है। அவன் யூதன் கூட தான் திருமணம் முடிக்கணும். यहूदी एक यहूदी के साथ ही ब्याह करना है। ஆனா சட்டம் மீறப்படுதுங்க. पर यहाँ पर नियम को जो है वहाँ पर उल्लंघन किया जाता है। அதே யெகோஷுவாவும் और ऐसे यहोशुआ भी அவர் யூதனா இருக்க वो यहूदी रहकर யூத சபையை தான் திருமணம் முடிக்கணும். यहूदी कलीसिया से ब्याह करना है। ஆனா சட்டம் மாறிட்டுங்க. पर यहाँ पर नियम बदल गया। ஆசாரித்துவம் மாறப்படும் போது जब वो याजक के काम बदले जाते हैं அங்க நியாயப்பிரமாணம் மாற்றப்படுது. वहाँ पर व्यवस्था भी बदलता है। இப்ப யெகோஷுவா எந்த பொண்ணு தேடுறாரு? अब यहोशुआ कैसे स्त्री को ढूंढते हैं? நியாயப்பிரமாணத்தை சாரி புரஜாதி பொண்ணு தேடுறார். एक विधर्मी स्त्री को ढूंढते हैं। பாருங்க திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். फिर से उस वचन को पढ़ेंगे। तब शिमशोन अपने माता पिता को संग ले तिम्ना को चलकर तिम्ना की दाग की बारी के पास पहुंचा। वहां उसके सामने एक जवान सिंह गरजने लगा। பாருங்க இங்க ஒரு சீன் காமிக்கிறாரு. यहाँ पर एक पूरा सीन दिखाते हैं। சிம்சோன் எதுக்காக திம்னாத்துக்கு போறான்னு சொல்லிட்டார். शिमशोन क्यों तिम्नात जाने वाला है बता दिया। எதுக்கு போறான்? वो क्यों जा रहे हैं? பொண்ணு பார்க்க போறான். वो लड़की देखने जा रहे हैं। இப்போ திம்னாத்துக்கு போற வழியில अब तिम्नात जा रहे हैं उस मार्ग में। இதுதான் முக்கியமான காரியம். ये महत्वपूर्ण चीज है। இப்போ திம்னாத்துக்கு போற வழியில अब तिम्नात को जो जा रहा है उस रास्ते में சிம்சோன் யாரை சந்திக்கிறான்? शिमशोन किससे मुलाकात होता है? ஒரு சிங்கத்தை சந்திக்கிறான். एक सियाह से मुलाकात होता है। ஒரு கட்சிக்கிற சிங்கத்தை சந்திக்கிறான். एक गरजने वाला सियाह को देखता है। சோ ஃபுல் அந்த அவங்க நீங்க இத பார்க்கலாம். நீங்க आप देख सकते हो वहाँ पर அந்த ஃபுல் லைன் வந்து சிம்சோன் திம்னாத்துக்கு போற லைன். और जो लाइन है वो सिमसोन तिम्नात की ओर जा रहा है। திம்னாத்துக்கு போயிட்டு இருக்கான். अब तिम्नात की ओर जा रहा है। அங்க அந்த ஒரு லைன் கீழ ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்க. नीचे एक सियाह को दिखाया हूँ, இல்ல அங்க ஒரு கோடு போட்டிருக்கேன். एक लाइन डाला हूँ। அங்கதான் அவன் சிங்கத்தை சந்திக்கிறான். और उस लाइन के जगह पर उस सियाह से मुलाकात करता है। இப்போ இதுல ரெண்டு காரியம் இருக்குது. अब इसमें दो चीज है। முதல்ல அவன் சிங்கத்தை தான் சந்திக்கிறான். पहले वो सियाह से मुलाकात करता அதுக்கு है, பிறகு பொண்ணு பார்க்க போவான். उसके बाद लड़की देखने जाएगा। இப்போ இந்த சிங்கத்தை சந்திக்கும் போது सियाह को मिलते समय அவன் ஒரு யூதன், वो एक यहूदी है, அவன் ஒரு இஸ்ராயலி. वो एक इजरायली है। பாருங்க அடுத்த ஸ்கிரீன் உங்களுக்கு காமிக்கிறேன். अगला मैं स्क्रीन दिखाता हूँ। பாருங்க அந்த ஸ்கிரீனை பார்க்கும்போது उस स्क्रीन को जब आप देखोगे, நீங்க பாருங்க அவன் அந்த சிங்கத்தை சந்திக்கும் போது वो सियाह से जब मुलाकात करता है அவன் ஒரு இஸ்ராயலி. वो एक इजरायली है। பாருங்க அது அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். अगला वचन भी पढ़ लेंगे। நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் और न्यायों का किताब 14वां अध्याय, அதுல 6ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 6 को पढ़ेंगे। तब यहोवा का आत्मा उस पर बल से उतरा, और यद्यपि उसके हाथ में कुछ न था तो भी उसने उसको ऐसा फाड़ डाला जैसा कोई बकरी का बच्चा फाड़े। अपना यह काम उसने अपने पिता या माता को न बतलाया। பாருங்க இங்க பைபிள் சொல்லுது, यहाँ पर कलाम कहता है, அங்க சிம்சோன் என்ன செய்றான்? अब ये सिमशोन क्या करता है? அவன் கையில எந்த ஆயுதமும் இல்ல. उसके हाथ में कोई हथियार नहीं இப்போ है। சிம்சோன் இடத்துல இஸ்ரேல் ஜனங்களை குறிங்க. अब सिमशोन के जगह पर इजरायलियों को सोच लीजिए। இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கையில எந்த ஆயுதமும் இல்ல. ये इजरायली लोगों के हाथ में कोई भी हथियार नहीं, ஆனா சிங்கத்தை பாக்குறாங்க. पर वो सिंह को देखते हैं। இந்த இடத்துல இந்த சிங்கம் யார் தெரியுமா? और इस जगह पर वो सिंह कौन है पता है?
நான் சொன்ன உடனே मैं बोलते ही உடனே தப்புன்னு தீர்மானிக்காதீங்க. वो गलत ऐसे हिसाब मत लगाइए, நீங்க ஃபுல்லா கேளுங்க. आप पूरा सुन लीजिए, அப்பதான் இது உங்களுக்கு புரியும். तब आपको समझेगा। இந்த இடத்துல इस जगह पर சிங்கமானது वो सिंह जो है அது யூதா கோத்திரத்து சிங்கம். वो यहूदा गोत्र का सिंह है அது யெகோஷுவாவை குறிக்கும். और वो यहोशुआ को दर्शाएगा। So இந்த யெகோஷுவா இஸ்ரேல் ஜனங்கள் और इस यहोशुआ को इजरायली लोग, அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் தான் யெகோஷுவா சிலுவையில் அறைஞ்சாங்க. इजरायलियों ने ही वहां पर यहोशुआ को क्रूस में लटकाया। ஆனா அந்த சிங்கத்தை சிம்சோன் எப்படி கிழிச்சு போட்டானா? और इस सिंह को सिमसोन ने कैसे फाड़ा? ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுறது மாதிரி கிழிச்சு போட்டான். एक बकरे के बच्चे को कैसे फाड़ते हैं वैसा யெகோஷுவாவும் यहोशुआ भी, அவர் யூதா கோத்திர சிங்கம். वो यहूदा गोत्र के सिंह है। ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? पर ये इजरायलियों ने क्या किया? ஒரு ஆட்டை கிழிச்சு போடுறது மாதிரி கிழிச்சு போட்டாங்க. एक मेमने को कैसे फाड़ दिया। அவர் இன்னைக்கு அங்க ஒரு ஆட்டுக்குட்டி அங்க தொங்கிட்டு இருக்கிறார். एक मेमने के नाई आज वो लटक रहे हैं वहां அவர் पर। யூதா கோத்திர சிங்கம் தான். वो यहूदा गोत्र के सिंह ஆனா है, ஆட்டுக்குட்டியை கிழிச்ச மாதிரி கிழிச்சு போட்டாங்க. पर एक मेमने के नाई उन्हें फाड़ दिया। சோ இந்த சிம்சோன் ये सिमसोन அந்த சிங்கத்தை பீறி போடும்போது उस सिंह को फाड़ते समय அவன் ஒரு இஸ்ரேல் ஜனங்கள், वो इजराइल लोगों को दर्शाता அது है, இஸ்ரேல் ஜனங்களை குறிக்குது. वो इजराइल लोगों को दर्शाता है। அவன் கொன்னு போட்ட பிறகு और मार गिराने के बाद அவன் பொண்ணு பார்க்க போறான். अभी वो लड़की देखने गया। பொண்ணு பார்க்கும்போது அவன் யாரு? अभी लड़की देखने को जाते समय वो क्या बन गया? அது யெகோஷுவா. वो यहोशुआ है। பொண்ணு பார்க்க போகும்போது யெகோஷுவா. और लड़की देखने को जाते समय वो यहोशुआ है। சோ கொன்னு போடும்போது मारते समय அவன் இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கிறான். वो इजराइल लोगों को दर्शाता है। ஆனா ஒரு பிரஜாதி பொண்ணை போய் பார்க்கும்போது पर एक विधर्मी लड़की को देखने जाते समय அவன் யெகோஷுவோட கேரக்டர்ல வந்துடுறான். वो यहोशुआ के कैरेक्टर में आ जाता है। சிம்சோன் ஒரு ஆளு, सिमसोन एक व्यक्ति, ஆனா ரெண்டு கேரக்டர் வருது. पर दो कैरेक्टर है। ஒன்னு இஸ்ரவேல் ஜனங்கள். एक है इजराइल लोग, இஸ்ரேல் ஜனங்களுடைய கேரக்டர்ல வரும்போது इजराइल लोगों के कैरेक्टर में आते समय யூதா கோத்திர சிங்கத்தை ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல கிழிச்சு वो போட்டான். यहूदा गोत्र के सिंह को एक मेमने के नाई फाड़ देता है। அடுத்தது அவன் முடிச்ச பீறி போட்ட பிறகு और फाड़ने के बाद அடுத்த கேரக்டருக்குள்ள வந்துருதான். अगले कैरेक्टर में आ जाता है। யெகோஷுவாக்குள்ள கேரக்டர்ல வந்து वो यहोशुआ के कैरेक्टर में आकर பிரஜாதி பொண்ணை போய் பார்க்க போறான். एक विधर्मी स्त्री को देखने जाता है। பாருங்க பைபிள் சொல்லுது. देखिए कलाम कहता है, அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. अगला वचन हम पढ़ेंगे। நியாயாதிபதி 14 அதிகாரம் 7 वचனம். और न्यायों का किताब 14वां अध्याय 7वां वचन। तब उसने जाकर उस स्त्री से बातचीत की ஆ. और वह शिमशोन को अच्छी लगी। பாருங்க பைபிள் சொல்லுது. देखिए यहाँ पर कलाम कहता है, அப்புறம் சிம்சோன் அந்த ஸ்திரியை போய் பார்த்தான். अब शिमशोन जो है स्त्री को देखा। இந்த ஸ்திரீ ये स्त्री சிம்சோனுடைய பார்வைக்கு அருமையானவளா காணப்பட்டாள். और सिमसोन के नजरों के लिए अच्छी लगी। இன்னைக்கு யோசுவாவுடைய கண்கள்ல आज यहोशुआ के नजरों में இன்னைக்கு நம்ம தான் பிரியமானவர்களா இருக்கிறோம். हम ही वो प्रिय लोग हैं। பாருங்க நான் எப்பவுமே இந்த கேரக்டர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா பார்ப்பேனா. देखिए हमेशा इस कैरेक्टर को देखते समय बहुत ही आनंद के साथ में देखता நான் हूँ। ஒரு சிம்சோனுடைய கேரக்டர் பற்றி ஃபுல்லா டிகோட் பண்ணேன். एक बार शिमशोन के उस कैरेक्टर के विषय में मैंने पूरा डिकोडिंग किया। அதை யெகோஷுவாவுடைய கேரக்டர்ல காமிச்சேன். यहोशुआ के कैरेक्टर में दिखाया, அதே மாதிரி சபையுடைய கேரக்டர்ல காமிச்சிருக்கிறேன். वैसे कलिसिया के कैरेक्टर में दिखाया है। இப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய கேரக்டர்ல காமிக்கிறேன். अब ये इजराइल लोगों के कैरेक्टर में இது दिखाया। இப்படி காமிக்கும்போது ऐसे दिखाते समय ஒரு சகோதரன் வந்து அவங்களுக்கு ஒரு டவுட். एक भाई है, उन्हें थोड़ा सा शंका हुआ, அது எப்படி சிம்சோன் வந்து யெகோஷுவா மாற முடியும்? ऐसे कैसे शिमशोन जो है यहोशुआ बन गए? வாழ்க்கை ஃபுல்லா தப்பான வாழ்க்கைல जीवन पूरा उसका गलती है। பாருங்க இப்படி அவங்களுக்குள்ள ஒரு டவுட் இருந்துச்சு. ऐसे उनके अंदर एक डाउट आया। அவங்க போய் ஒரு ரபாயிட்ட கேட்டாங்க. वो जाकर एक रबाई को पूछे, ஒரு யூத ரபாயிட்ட கேட்டாங்க. एक यहूदी रबाई को पूछे। அவங்க என்ன சொன்னாங்கன்னா उन्होंने क्या बताया? அது எப்படி யோசுவா கேரக்டர்லாம் வராது. वो कैसे यहोशुआ के कैरेक्टर में नहीं आ சிம்சோன் सकता है। ஃபுல்லா யோசுவா கேரக்டர் வராது. शिमशोन पूरा यहोशुआ का कैरेक्टर नहीं आएगा। யூத ரபிட்ட போய் கேட்டா அவனுக்கு என்ன தெரியும்? यहूदी रबी को पूछे, कैसा पता चलेगा? அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குது. उनके नजर जो है वहां पर अंधा किया गया है। வெளிப்பாடு இப்போ அவங்ககிட்ட கிடையாது. अभी जो है प्रकाश उनके पास नहीं है। வெளிப்பாடுனா என்னது? और इस प्रकटीकरण का मतलब क्या है? நீங்க வெளிப்படுத்தின விஷயத்தை வாசித்து பாத்தீங்கன்னா आप प्रकाशित वाक्य को पढ़कर देखो, அது இங்கிலீஷ்ல சொல்லி இருக்குது. उसे अंग्रेजी में दिया है। The revelation of Jesus Christ. और
यीशु मसीह का जो प्रकाश है वो, the revelation of Jesus Christ. और यीशु मसीह का वो प्रकाश है। யாருடைய revelation? ये किसके विषय में प्रकाश है? யெகோஷுவாக்குள்ள revelation. यहोशुआ का वो प्रकाश है। இந்த revelation ये प्रकाश இது அவங்களுக்குள்ள கிடைக்காது. ये उनके अंदर आपको नहीं मिलेगा। அவங்களுக்கு கிடைச்சிருந்தால் उनको यदि मिला होता, அந்த யூதா கோத்திர சிங்கத்தை वो यहूदा गोत्र के सिया को ஆட்ட மாதிரி பீறி போட்டுக்க மாட்டாங்க. मेमने के नाई नहीं फाड़े होंगे। அவங்களுக்குள்ள வெளிப்பாடு கிடையாது. उनके अंदर वो प्रकाश नहीं சோ है। எது வேணும்னாலும் जो कुछ आपको चाहिए, நீங்க அவங்ககிட்ட போகாதீங்க, आप उनके पास नहीं जाइए, கர்த்தர்ட்ட அந்த வெளிப்பாடு கேளுங்க. परमेश्वर के पास मांगना, அவர் ஆசீர்வாதம் தருவார் உங்களுக்கு. वो आशीष करके देंगे। பாருங்க இங்க பைபிள் சொல்லுது, देखिए यहाँ पर कलाम कहता பாருங்க है, இந்த கேரக்டர் நீங்க நல்லா பாருங்க. इस कैरेक्टर को आप अच्छे से ध्यान दीजिए। சாம்சன் ரெண்டு கேரக்டர் வருது. शिमशोन के अंदर दो कैरेक्टर है। முதல் கேரக்டர் என்ன? पहला कैरेक्टर क्या है? இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறான். वो इजरायलियों को दर्शाता है। அப்படியே சிங்கத்தை பீறி போடும்போது सियाओं को फाड़ते समय அவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறான். वो इजराइल लोगों को दर्शाता ஆனா है। பிரஜாதி ஒரு பெண்ணை பார்க்க போகும்போது पर एक विधर्मी स्त्री को देखते समय அவன் யோசுவாவை குறிப்பிடுறான். वो यहोशुआ को दर्शाता है। இப்ப அடுத்து நம்ம பார்க்கலாம். अब अगला हम देखेंगे பாருங்க நியாயாதிபதிகள் न्यायों का किताब 14 அதிகாரம் 8 வசனம். 14वां अध्याय, उसमें 8वें वचन को पढ़ेंगे। कुछ दिनों के बीतने पर இப்போ கொடுங்க கொடுங்க. இப்போ பைபிள் சொல்லுது, अब कुछ दिन बीत जा, यहाँ पर कलाम कहता है சில நாட்களுக்கு பின்பு, कुछ दिनों के बाद, கொஞ்ச நாள் ஆயிட்டு, अभी थोड़ा दिन हो चुका है। ஓகே, சில நாள் ஆன பிறகு முதல்ல பொண்ணு பார்த்துட்டு வந்தாச்சு, पहले गया, लड़की देख कर आया। அடுத்தாப்புல சில நாட்கள் போன பின்பு, अब थोड़े दिन के बीतने के बाद வாசிக்கலாம். हम पढ़ेंगे, कुछ दिनों के बीतने पर वह उसे लाने को लौट चला। போதும். பாருங்க பைபிள் சொல்லுது, यहाँ पर कलाम कहता है சில நாட்களுக்கு பிறகு, कुछ दिनों के बीतने के बाद, இப்போ பார்த்த பொண்ணு जिस लड़की को उसने देखा, விவாகம் பண்ண அவன் போறான். अब वो विवाह करने निकला, திரும்பவும் போறான். अब फिर से निकला। சோ யெகோஷுவாவும் திரும்ப வரப்போறார். इसका मतलब यहोशुआ भी फिर से आने वाले, நம்மள திருமணம் முடிக்க வரப்போறார். हमसे विवाह करने आने वाले, நம்மளை எடுத்து செல்ல வரப்போறார். हमें उठाकर ले जाने के लिए आएंगे। முதல் தடவை வந்தார், पहले बार आए, பொண்ணை பார்த்தாச்சு, लड़की देख लिया, அடுத்தாப்புல திரும்ப நம்மள தூக்கி கொண்டு போக வர்றார். अभी अगला जो है हमें उठाकर ले जाने आएंगे, நம்மள லக்காக் பண்ண கொண்டு வரப்போறார். हमें लखाक करने आएंगे। லக்காக்னா என்னது? लखाक का मतलब क्या है? Take as wife. और हमें एक पत्नी के रूप में लेने के மனைவி लिए, போல எடுத்துக்கொள்ளுதல், एक பत्नी के नाई लेना, நம்மள லக்காக்க கொண்டு போறார். हमें लकाक करके लेकर சோ जाएंगे। இந்த சிம்சோன் என்ன செய்றான்? ये सिमसोन ने क्या किया? திரும்ப வர அவளை கூட்டி கொண்டு போறதுக்கு, वो फिर से आता है उसे ले जाने के लिए, கூட்டி கொண்டு வர போகும்போது அது என்ன கேரக்டர்? और फिर से लेने के लिए आते समय ये कौन सा गुण அது है? யெகோஷுவா கேரக்டர். वो यहोशुआ का गुण இப்போ है। திரும்ப முதல்ல இருந்து வாசிக்கலாம். अब हम फिर से दोबारा ऊपर से पढ़ेंगे। 8th verse. कुछ दिनों के बीतने पर वह उसे लाने को लौट चला और उस सिंह की लोथ को देखने के लिए मार्ग से मुड़ गया। போதும். பாருங்க பைபிள் சொல்லுது, अब यहाँ पर कलाम कहता है இங்க சிம்சோன் அங்க திரும்ப அந்த பிள்ளைய விவாகம் பண்ண போகும்போது, और फिर से उस लड़की से जब विवाह करने के लिए जाता ஒரு है, குறிப்பிட்ட இடம் வந்த உடனே, एक उस जगह पर पहुंचने पर, எந்த இடத்துல சிங்கத்தை அடிச்சு போட்டானோ जिस जगह पर सिंह को मारा, அந்த இடத்துக்கு வந்த உடனே उस जगह पर आते ही பைபிள் சொல்ல வழி விலகி போய் और मार्ग भटक कर அவன் நேரா எங்க பார்க்க போறான்? वो सीधा कहां पर देखने அந்த वाला है? சிங்கத்துக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க போறான். वो सिंह का क्या हुआ ऐसा देखने जाता है। சோ யெகோஷுவா நம்மளை எடுத்துக்கொண்டு போக வரும்போது, यहोशुआ जब हमें लेने के लिए आएंगे, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கேரக்டர் பாருங்க. अब इजराइल लोगों का कैरेक्टर देखिए। எந்த சிங்கத்தை ஆட்ட போல கீறி போட்டாங்களோ, जिस सिंह को एक मेमने के नाई फाड़ दिया, அதே சிங்கத்தை திரும்ப பாப்பாங்க, उसी सिंह को दोबारा देखेंगे, திரும்ப பார்க்க வராங்க. फिर से देखने के लिए आते हैं। சிம்சோன் அதுதான் பார்க்க போறான். और शिमशोन अभी वही देखने चला। அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் इसका मतलब इजरायली लोग once again யெகோஷுவா பாப்பாங்க. फिर से यहोशुआ को देखेंगे। அப்ப கேட்பாங்க, तब पूछेंगे, கர்த்தாவே உங்க கையில இந்த காயம் ஏது? प्रभु आपके हाथों में ये घाव कौन सा? அப்ப அவர் சொல்ல, என் நண்பன் வீட்டுல நடந்துச்சு. तब वो बोलेंगे मेरे मित्र के घर में हुआ। ஜக்கரியா 12 அதிகாரம்
जकरिया 12वां अध्याय அதுல 10ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, उसमें 10 में कलाम कहता है தாவீதின் குடும்பத்தார் மேலும் और दाऊद के परिवार के ऊपर எருசலேம் குமாரத்தி மேலும் और यरूशलेम के उस पुत्री के ऊपर என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், मेरे आत्मा को उंडेलूंगा என் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன். और विनती के आत्मा को उंडेलूंगा விண்ணப்பத்தின் ஆவியையும் और विनती का आत्मा கிருபையின் ஆவியை ஊற்றுவேன். अनुग्रह का आत्मा उंडेलूंगा அப்பொழுது तब என்னை குத்தினவர்கள் என்னை நோக்கி பார்ப்பார்கள். और मुझे जो उन्होंने गोपा मेरे तरफ फिर से देखेंगे, யார் என்னை குத்தினாங்களோ जिन लोगों ने मुझे गोपा அவங்க என்ன பார்ப்பாங்க. वो मुझे देखेंगे. சிந்திச்சு பாருங்க, सोच कर இந்த देखिए தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டி இருக்குது. ये भविष्यवाणी पूरा होना है. சிம்சோன் திருமணம் முடிக்க போறான், शिमशोन विवाह करने वाला है. பாதி வழி வந்த உடனே आधा रास्ता पहुंचते ही இஸ்ரேல் ஜனங்களுடைய கேரக்டர் इजरायलियों का फिर से वो कैरेक्टर பண்ணிருங்கமா. उसे हम இஸ்ரேல் ஜனங்களுடைய கேரக்டர், अब ये इजरायलियों का कैरेक्टर है. இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய கேரக்டர்ல अब ये इजरायलियों के कैरेक्टर இவன் में திரும்பவும் சிங்கத்தை பார்க்க போறான். ये फिर से उस सिया को देखने जा रहा அங்க है. சிங்கம் எப்படி இருக்கும்? सिया कैसा होगा? இப்படிதான் இருக்கும். वो ऐसे होगा. ஸ்கெலிட்டன் தான் கிடக்குங்க, वो स्केलेटन ही पड़ा होगा, எல்லாம் செத்து மாம்சம் எல்லாம் அழுகி போயிருக்கும். उसका मांस नाश हुआ சில होगा, பறவைகள் தின்றுக்கும், कुछ पंछियों ने खाया நிறைய होगा, காரியம் நடந்திருக்கும். बहुत से चीज हुए रहेंगे. அங்க ஸ்கெலிட்டன் தான் இருக்குது. वहां पर केवल वो हड्डी पड़ा है. இப்போ திரும்பவும் நம்ம வாசிக்க போற வசனத்தை अब हम फिर से वचन पढ़ेंगे. இந்த ஸ்கிரீன் அப்படி பார்க்கட்டோங்க. इस स्क्रीन को देखते ही ஒரு रहिए. screen தானே வச்சிருக்கீங்க பாருங்க, பைபிள் சொல்லுது. देखिए कलाम कहता है, இப்போ இந்த வசனத்தை நம்ம திரும்ப வாசிக்கலாம். उस वचन को हम दोबारा पढ़ेंगे. कुछ दिनों के बीतने पर हाँ। वह उसे लाने को लौट चला और उस सिंह की लोथ को देखने के लिए मार्ग से मुड़ गया, तो क्या देखा कि सिंह की लोथ में मधुमक्खियों का एक झुंड और मधु भी है. பாருங்க, பைபிள் சொல்லுது, यहाँ पर कलाम कहता है, இவன் வழி விலகி போயின உடனே ये मार्ग भटक कर जब हो गया, அங்க சிங்கத்துக்குள்ள उस सिया के अंदर அங்க தேனி கூட்டம் இருக்குது. और वहाँ पर मधुमक्खियों का झुंड है. அந்த தேனி கூட்டமும் मधुमक्खियों का झुंड அதோடு கூட தேனும் இருக்குது. और साथ में मध भी है. அந்த தேனி கூட்டம் எப்படி இருக்கும்? ओ मधुमक्खियों का झुंड कैसा होगा? அது யூ மாதிரி இருக்கும். वो यू के समान होगा. அப்படிதானே இருக்கும். वैसे ही होगा ना. அந்த சிங்கம் செத்து கிடக்குது, और सिया मरा हुआ है, அப்படி படுத்திருக்கும் போது ऐसे पड़ा हुआ है उस समय में. அப்ப இது எங்க கூடு கட்டும்? ये कहाँ पर अपना उस छत्ते को बांधेगा? அது பேக் போன்ல கூடு கட்டாது, और पीछे के रीढ़ की हड्डी में नहीं बांधेगा. ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. उसके लिए एक ही जगह बचा हुआ है, அது விலா எலும்புல தான் கூடு கட்டும். और उस रीढ़ के हड्डी में वहां पर जो है बांधेगा. கரெக்ட் தானே? सही है ना. அந்த விலா எலும்புல தான் கூடு கட்டுது. और उसका रीढ़ का हड्डी होगा, அது उस पर ही वो बांधेगा, யூ டைப்ல அது கட்டுது. और यू टाइप में वो बांधेगा. இப்போ அந்த சிங்கத்துக்குள்ள अब उस सिया के अंदर, அந்த ஸ்கெலிட்டனுக்குள்ள उस हड्डियों के अंदर தேன் கூடு இருக்குது, मधुमक्खी का छत्ता है, யூ மாதிரி இருக்குது, और यू के समान है, அதுல தேனும் இருக்குது. और उसके अंदर शहद भी है. பாருங்க, திரும்ப நான் சொல்றேன், मैं दोबारा आपको बताता हूँ. நம்ம அந்த மாத்தி, அதாவது சிங்கத்துக்குள்ள अब सिया के अंदर சிம்சோன் இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி ஆக்ட் பண்றான். अभी ये सिमसोन जो है इजरायलियों के जैसे वहां पर बनता है. அவன் போய் திரும்ப அந்த சிங்கத்தை பார்க்க போறான். वो फिर से लौटकर उस सिया को देखने निकला. ஸ்கெலிட்டன் மாதிரி கிடக்குது, पूरा हड्डी है. இப்ப அதுக்குள்ள என்ன இருக்குது? अब उसके अंदर क्या है? அந்த என்ன சொல்வாங்க, அது விலா எலும்புல उस रीढ़ के हड्डी में அங்க தேனி கூட்டம் கூடு வச்சிருக்குது. और ये मधुमक्खियों का झुंड ने छत्ता बांधा है. சிங்கத்தின் விலா எலும்புல सिया के उस रीढ़ के हड्डी पर தேனி கூட்டம் கூடு வச்சிருக்குது. और मधुमक्खी का झुंड छत्ता बनाया है. இப்போ நம்ம अब हम கொஞ்சம் ஹீப்ருல பார்க்கலாம். हिब्रू में देखेंगे. அதாவது behold the swarm of bees அப்படினு சொல்லி கொடுத்திருக்கோம். और behold the swarm of bees करके दिया है. நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா आप अंग्रेजी में देखिए, behold the swarm of bees, और behold the swarm of bees. இத நம்ம ஹீப்ருல பார்க்கலாம். इसे हम हिब्रू में देखेंगे. இதுக்கு ஹீப்ருக்குள்ள என்ன எழுதி இருக்குது? और हिब्रू में क्या लिखा है? அதுல ஹீப்ருல பாத்தீங்கன்னா, और आप हिब्रू में देखो, ஸ்கிரீன் போட்டுருங்க. அத ஹீப்ருல பாக்கும்போது, और हिब्रू में देखते समय அதுல எழுதிருக்கு ஹென்னே
वहां पर लिखा है हेने, अडात, अडात डेबोरिम, डेबोरिम हेन्ने अडात डेबोरिम. हेने अडात डेबोरिम हेन्ने அப்படினா हेने का मतलब है behold. देखना हेन्ने அப்படினா behold. और हेने का मतलब है बियोल्ड அடாத் அப்படினா अडात का मतलब है அது தேனி கூடு, और தேனி கூட்டம். और मधुमक्खी का झुंड है அது the swarm அப்படின்னு சொல்லுவாங்க. और उसे जो है swarm. झुंड करके बोलेंगे. அதுல அடாத்துல வந்து கடைசி லெட்டர் வந்து மிஸ்டேக்கா போட்டுருக்குது. अडात में आखिरी अक्षर थोड़ा गलत हुआ है. அது ஹே வரக்கூடாது, தாவ் வரணும். वो हे नहीं आना है, ताव आना है. சோ இந்த அடாத் அப்படிங்கிற வார்த்தையில ये अडात इस शब्द में முதல் ஆயின், पहला है आइन, டாலத், डालत, அப்புறம் தாவ் வரணும். उसके बाद ताव அதை आएगा. நீங்க கரெக்ஷன் பண்ணிடுங்க. थोड़ा सा ठीक कर लीजिए. அப்புறம் டெபோரிம். उसके बाद डेबोरिम. சோ ஹென்னே அடாத் டெபோரிம்னா हेने अडात डेबोरिम का மாத்த मतलब முடியுமா அத? ஹென்னே அடாத் டெபோரிம்னா हेने अडात डेबोरिम का मतलब the behold the swarm of bees. और behold the swarm of bees. அதுதான் அதனுடைய வார்த்தை. और वही उसका मतलब है. இப்போ இத நம்ம இந்த வசனத்தை என்ன செய்ய போறோம்னா, अब इसी वचन को हम क्या करेंगे, இந்த வேர்டிங்ஸ் என்ன செய்ய போறோம், इसी शब्दों को हम क्या करेंगे, இது நியூ டெஸ்டமென்ட் கண்ணாடி போட்டு பார்க்கலாம். और नए करार के चश्मे को पहन कर देखेंगे. கரெக்ஷன் பண்ணியாச்சு, हमने ठीक कर दिया उसे. இத நியூ டெஸ்டமென்ட் கண்ணாடி போட்டு பார்க்கலாம். नए करार के उस चश्मे को डालकर அப்படி देखेंगे. கண்ணாடி போட்டு பார்க்கும்போது ऐसे चश्मा डालकर जब देखेंगे, இந்த அடாத் இருக்குல்ல, ये अडात का मतलब क्या है, இந்த அடாத் வந்து ये अडात जो है the church. और वो कलीसिया है. நியூ டெஸ்டமென்ட்ல न्यू टेस्ट नए करार में the church அப்படிங்கிறதுக்கு और द चर्च के लिए அது அடாத்னு சொல்லுவாங்க. उसे अडात बोलेंगे. சோ இப்போ நம்ம வாசிக்கும்போது अब हम पढ़ते समय behold the swarm of bees ன்னு வாசிக்கிறதுக்கு behold the swarm of bees ऐसे पढ़ने की जगह पर behold the church of Deborim. और behold the church of Deborim. டெபோரிம்னா என்னது? Deborim का मतलब क्या है, தேனி கூட்டம். और मधुमक्खी का झुंड है. சபை ஃபுல்லா யார் இருக்கா? पूरे कलिसिया में क्या कौन है, தேனி கூட்டம் நிறைஞ்சிருக்குது. मधुमक्खी का झुंड है. இது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேனீக்கள். और ये अभिषेक किया हुआ एक मधुमक्खियां हैं. இந்த தேனீக்கள் என்ன செய்யும்? और ये मधुमक्खियां क्या करेंगे, இது தேனை கலெக்ட் பண்ணி வைக்கும். और ये उस शहद को वहां पर जमा करके रखेगा. அங்க டெபோரிம் எல்லா தேனெல்லாம் சேர்த்து வைக்குது. सारे डेबोरिम जो है वहां पर शहद को मिलाकर रखते हैं. இப்போ இந்த சிங்கத்தின் சடலத்துக்குள்ள आप इस सिया के शव के अंदर அங்க நீங்க அந்த ஹட்டி அந்த என்ன சொல்லுவாங்க, ரீட். விலா எலும்புல आप वहां पर उस रीढ़ की हड्डी में அங்க தேனி கூட்டம் இருந்துச்சு. वहां पर जो मधुमक्खी का झुंड था, அந்த தேனி கூட்டம் என்னது? वो मधुमक्खी का झुंड क्या है, அது சபை. वो कलिसिया है. அப்ப யெகோஷுவாவின் विला விலா எலும்புல और यहोशुआ के रीढ़ की हड्डी में அங்க சபை இருக்குது. இப்போ वहां पर कलिसिया है. எப்படி ஆதாமுக்கு அயந்த நித்திரை கொடுத்தாரோ, जैसे आदम को एक गहरा नींद दिया, அங்க ஏவாளை விலா எலும்புல இருந்து எடுத்தாரோ, जैसे हवा को रीढ़ की हड्डी से निकाला, அதே மாதிரி இந்த சபை वैसे ये कलिसिया சிங்கத்தின் விலா எலும்புல இருக்கு. இப்போ सिया के रीढ़ की हड्डी पर है. பாருங்க, சிங்கத்துக்குள்ள சபை, सिया के अंदर वो कलिसिया, யெகூதா கோத்திர சிங்கம், यहूदा गोत्र का सिंह, அவருக்குள்ள அந்த சபை இருக்குது. उनके अंदर वो कलिसिया है. சரி, சபை எதை குறிக்குது? कलिसिया किसे दर्शाता है, பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் और प्रकाशित वाक्य 1ஆம் அதிகாரம் पहला अध्याय, அதுல 20ஆம் வசனத்தை வாசித்தோம்னா उसमें हम 20 को पढ़ेंगे. அதுல பைபிள் சொல்லுது, वहां पर कलाम कहता है, வாசிக்கலாம். हम पढ़ेंगे, अर्थात उन 7 तारों का भेद जिन्हें तूने मेरे दाहिने हाथ में देखा था, और उन 7 सोने की दीवटों का भेद, वे 7 तारे 7 कलीसियाओं के दूत हैं, और वे 7 दीवट 7 कलीसियाएं हैं. பாருங்க, பைபிள் சொல்லுது, यहाँ पर कलाम कहता है, நீ என் வலது கையில் கண்ட 7 நட்சத்திரம், और जो दाहिने हाथ में 7 तारों को देखा, அது 7 சபையின் தூதர்கள். और वो 7 कलीसिया काल के दूत है. அந்த 7 குத்துவிளக்கு பாத்தியே, और 7 दीवट को देखा, அது நம்ம தமிழ்ல இங்கிலீஷ்ல மத்த ஹிந்தில கொடுத்திருக்குது. तमिल में, इंग्लिश में, हिंदी में दिया है அது ऐसा. 7 குத்துவிளக்குன்னு கொடுத்திருக்குது. वो 7 दीवट ऐसा दिया है. ஆனா அது வந்து நீங்க ஹீப்ருல பாத்தீங்கன்னா आप हिब्रू में देखिए, அதுதான் மெனோரா. और उसे मेनोरा बोलेंगे. இந்த மெனோரா
வந்து என்னதான்? ये मेनोरा क्या है? அந்த 7 குத்துகளுக்கு சபை 7 சபைகளாம். और वो 7 दीवट जो है वो 7 कलीसिया है. அப்ப இந்த மெனோராக்குள்ள इस मेनोरा के अंदर மெனோரா தான் 7 சபை. ये मेनोरा ही वो 7 कलीसिया அப்போ है. சிங்கத்துக்குள்ள நம்ம பார்த்தோமே, उस सिया के अंदर जो हमने देखा, சிங்கத்துக்குள்ள सिया के अंदर நம்ம சபையை பார்த்தோம். हमने कलीसिया को देखा. அந்த சபை இப்ப என்னதான் மாறுது? वो कलीसिया अभी क्या बन रहा है? அது மெனோராவா மாறுது. अब वो मेनोरा बन गया. That is மெனோரா. वो मेनोरा है. எங்க இருக்கு மெனோரா தெரியுதா? देखिए இந்த மெனோரா தான் சபை. ये मेनोरा वो कलीसिया है. இந்த மெனோரா எங்க இருக்குது? ये मेनोरा कहाँ पर है? இந்த 7 சபை. ये 7 कलीसिया. இது யூத சபை கிடையாது. यहूदी कलीसिया नहीं இது है. புரஜாதி சபை. ये विधर्मी कलीसिया है. இந்த மெனோரா உள்ள இருக்குது, இந்த விலா எலும்புல இருக்குது. ये रीढ़ के हड्डी पर ये मेनोरा है. சிம்சோன் என்ன செய்தானா, सिमशोन ने क्या किया? அவன் அங்க போய் वहां जाकर அந்த தேன் கூட்டுல இருந்து தேன் எடுத்து அவன் சாப்பிட்டான். और उस मधुमक्खी के छत्ते से शहद को निकाल कर खाया. தேன் எடுத்து சாப்பிடுறான். वो शहद को निकाल कर खाता அந்த है. தேன் கூடு என்னது? वो छत्ता क्या है? அது புரஜாதி சபை. वो विधर्मी कलीसिया है. சபைக்குள்ள कलीसिया के अंदर தேன் இருக்குது. वहां पर शहद है. அந்த தேன் எடுத்து சாப்பிட்டானா. उस शहद को उठा कर खाया. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் इसका मतलब इजराइल लोग அவங்க தேனை சாப்பிடுவதற்கு, वो शहद को खाने के लिए, அதாவது வார்த்தையை சாப்பிடுவதற்கு उस वचन को खाने के लिए அவங்க புரஜாதி சபைக்கு வரணும். वो विधर्मी कलीसिया में आना है. வார்த்தைக்காக வருவாங்க. वचन के लिए आएंगे. வார்த்தையின் தாகத்தோடு வருவாங்க. वचन के प्यास से आएंगे. நீ உங்ககிட்ட, ஆனா உங்ககிட்ட தேன் இருக்கணும். पर आपके पास वो शहद होना है. நீங்க தேனை சேர்த்து வைக்கணும். आपको शहद को जमा करना है. நீங்க தேனை சேர்த்து வைக்கலாட்டி आप यदि शहद को जमा नहीं அந்த करेंगे, ஜனங்கள் உங்ககிட்ட வர மாட்டாங்க. वो लोग आपके पास नहीं आएंगे. நீங்க தேனை சேர்த்து வைத்தால் आप यदि शहद को मिलाकर रखोगे, அவங்க உங்ககிட்ட வந்து சாப்பிடுவாங்க. वो आपके पास आकर खाएंगे. பாருங்க, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். देखिए ये बहुत ही महत्वपूर्ण है. உங்களை இன்னைக்கு சப்போஸ் திடீர்னு நான் இன்னைக்கு சொல்றேன்னு வைங்களேன், अचानक से मैं आपको बोलता हूँ, பிரதர் நீங்க போய் இன்னைக்கு ஒரு மேரேஜ் இருக்கு, அங்க போய் செய்தி கொடுத்துட்டு வாங்க. भाई एक विवाह है, उसमें जाकर संदेश देकर आइए. ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? कुछ लोग क्या बोलेंगे पता है? பிரதர் என்ன ஒரு மாசம் முன்னாடி சொல்ல முடியாதா? भाई 1 महीने पहले आपने बोला होता, ஒரு வாரம் முன்னாடி சொல்லியிருந்தா கூட ரெடி பண்ணிருப்பேன். 1 हफ्ते पहले भी बोला होता, मैं तैयार किया होता. இதுக்கு அர்த்தம் அவங்க கிட்ட ஸ்டாக் கிடையாது. इसका मतलब उनके पास स्टॉक नहीं है. அப்போ எப்படி மத்தவங்க உங்ககிட்ட வந்து ஆகாரம் கேட்பாங்க? इसका मतलब कैसे लोग आपके पास आकर भोजन मांगेंगे? உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கணும். आपके पास स्टॉक होना है. உங்ககிட்ட தேன் இருக்கணும். आपके पास शहद होना है. தேன் இருந்தாதான் शहद होगा तो ही ஜனங்கள் உங்ககிட்ட வந்து சாப்பிடுவாங்க. लोग आपके पास आकर खाएंगे. இந்த சிங்கத்தின் சடலத்துக்குள்ள इस सिया के शव के अंदर ஒரு தேன் கூடு. एक मधुमक्खी का छत्ता. அத பார்த்தா அந்த தேன் கூடு எது குறிக்குது? वो उसे देखेंगे छत्ते को, वो किसे दर्शाता है? அந்த தேன் கூடு யாரை குறிக்குனா? वो मधुमक्खी का छत्ता किसे அது दर्शाता है? சபையை குறிக்குது. वो कलीसिया को दर्शाता है. புதிய ஏற்பாடு சபையை குறிக்குது. और नए करार में जो कलीसिया उसे அது दर्शाता है, மெனோராவை குறிக்குது. वो मेनोरा को दर्शाता है. இங்க இன்னைக்கு உங்ககிட்ட தேன் இருக்குதா? क्या आज आपके पास शहद है? யாராவது உங்ககிட்ட வந்து வசனத்தை கேட்க வந்தா உங்ககிட்ட வசனம் கொடுக்க இருக்கா? क्या कोई आपके पास आए तो आपके पास वचन है देने के உங்ககிட்ட लिए? ஸ்டாக் இருக்கா? क्या आपके पास स्टॉक है? யோசேப்புடைய நாட்கள்ல, यूसुफ के समय में 7 செழிப்பான நாட்கள்ல 7 वो खुशहाल सालों के अंदर அவன் தானியத்தை சேர்த்து வச்சான். उसने धान्य को, अन्न अनाज को संभाला. எல்லா கோதுமையை சேர்த்து வச்சான். सारे गेहूं को उसने जमा किया. அது பிறகு பஞ்ச காலம் வந்துச்சு. उसके बाद अकाल पड़ा. அந்த பஞ்ச காலத்துல अकाल के समय में முழு உலகத்துக்கும் சாப்பாடு கொடுத்தான். पूरे संसार को उसने भोजन दिया. யூத ஜனங்கள், यहूदी लोग, யோசேப்பினுடைய சகோதரர்கள், यूसुफ के भाई, அவங்க எகிப்துக்கு வந்து वो मिस्र में आकर யோசேப்பிட்ட தானியம் கேட்டாங்க. यूसुफ के पास आकर अनाज मांगे. அதே போல वैसे ही யூதர்கள் यहूदी புரஜாதிட்ட வந்து विधर्मियों के पास आकर தானியம் வாங்கும்போது जब वो अनाज को लेंगे, கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம். परमेश्वर का आगमन बहुत करीब நம்ம है. எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ரெடியா இருக்கணும். हम उठा लिए जाने के लिए एकदम तैयार இது होना है. ரொம்ப நாள் இருக்காது. ये बहुत दिन नहीं होगा, கொஞ்ச நாள்ல நடந்துரும். थोड़े दिन में हो जाएगा. எல்லா அடையாளங்களும் கரெக்டா நடக்குது. सारे चिन्ह सही रीति से हो रहे हैं. அந்தந்த நேரத்துக்கு தேவையான வெளிப்பாடு கர்த்தர் கொடுக்கிறார். और जो समय में जो प्रकाश चाहिए परमेश्वर दे रहे हैं. இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஜனங்கள் ஆகாரம் சாப்பிடுவதற்கு आज आपके पास आकर लोग भोजन खाने के உங்ககிட்ட लिए, ஸ்டாக் இருக்கா? क्या आपके पास स्टॉक
स्टॉक है। ஒரு காரியம் ஞாபகத்துல வச்சுடுங்க, एक चीज याद रखिए, ஸ்டாக்கும் இருக்குன்னு வைங்களேன், स्टॉक भी होगा, समझ लीजिए, ஸ்டாக் இருக்குது. स्टॉक है, ஆனா ஜனங்களுக்கு உங்ககிட்ட இருக்குதே தெரியலாட்டி पर लोगों को पता ही नहीं आपके पास है, इसका मतलब அப்ப ஜனங்கள் எப்படி வருவாங்க? लोग कैसे आएंगे? நீ உங்ககிட்ட இருக்கிறது ஊருக்கே தெரியணும். आपके पास जो है पूरे गांव में पता அத चलना है, கர்த்தர் செய்வார். उसे परमेश्वर करेंगे। நீங்க முயற்சி பண்ண வேண்டாம், आप कोशिश को नहीं करना है, முழு உலகத்துக்கும் கர்த்தர் அறிவிப்பார். पूरे संसार को परमेश्वर बताएंगे। இஸ்ரவேல் ஜனங்கள் உங்ககிட்ட வந்து ஆகாரம் வாங்குவாங்க. इजराइल लोग आपके पास आकर वो अनाज को लेंगे। வந்தா நீங்க முதல்ல என்ன கொடுப்பீங்க? आते आप पहला क्या दोगे? என்ன சாப்பாடு கொடுப்பீங்க அவங்களுக்கு? क्या भोजन दोगे? பிரதர் என்ன பிரதர் இப்படி கேட்டீங்க டக்குன்னு? क्या भाई ऐसा अचानक से पूछ लिया आपने? நான் என்னத்து கொடுக்கணும் சொல்லுங்க. मैं क्या दूं आप बताइए। யெகோவா பேரை பற்றி பேசுங்க. यहोवा परमेश्वर के नाम के विषय में बोलिए। கையே பார், ஆணியே பார். हाथों को देखना, खिलों को खिले को எந்த देखना। சிங்கத்தை அவங்க ஆட்டுக்குட்டி போல் பீறி போட்டாங்களோ जिस सिया को मेमने के नाई फाड़ दिए, அங்க பார்க்க சொல்லுங்க. वहां पर देखने के लिए கையே बोलिए। பார், ஆணியே பார். हाथों को देखना, खिले को देखना। உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். आपको परमेश्वर आशीष करेंगे। சிம்சோனுடைய வாழ்க்கையில सिमशोन के जीवन में ரெண்டு கேரக்டர். दो कैरेक्टर, ஒன்னு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கேரக்டர் एक இருக்கும்போது एक इजराइल लोगों का जब कैरेक्टर था, அவன் சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல் பீறி போட்டான். उसने सिया को एक मेमने के नाई फाड़ दिया। அப்புறம் யெகோஷுவோட கேரக்டர்ல उसके बाद यहोशुआ के कैरेक्टर அவன் में பிரஜாதி ஒரு ஸ்திரியை போய் பார்க்கறான். एक विधर्मी स्त्री को दिखता है। அப்புறம் சில நாளுக்கு பிறகு उसके बाद थोड़े दिन बीतने के बाद திரும்பவும் அவன் விவாகம் பண்ண போறான். फिर से विवाह करने निकलता அது है, யெகோஷுவோட கேரக்டர். और वो यहोशुआ का कैरेक्टर அவன் போகும்போது जाते समय அங்க சிங்கத்தை பார்க்கும்போது सिया को देखते அப்ப समय அது ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கேரக்டர். तब वो इजरायलियों का कैरेक्टर है, அவன் அங்க வந்து ஆகாரத்தை और சாப்பிட்டான். वहां जाकर उसने भोजन खाया। யெகோஷுவா यहोशुआ இஸ்ரவேல் ஜனங்களை इजराइल लोगों को பாலும் தேனுமோடு தேசத்துக்கு தான் கொண்டு போனார். और दूध और जो शहद जो दौड़ता है उस गांव में लेकर गए, ஆனா இன்னைக்கு அங்க தேனு இல்ல. पर आज वहां पर शहद नहीं है। தேனுன்னு எது சொல்றேன்? शहद का मतलब क्या है? தேவனுடைய வார்த்தை சொல்றேன். परमेश्वर के वचन के बारे में कहता அங்க हूं। தேனு இல்ல, वहां पर शहद नहीं है, அங்க பால் இல்ல. वहां पर दूध नहीं है। பாலும் தேனும் இன்னைக்கு நம்மட்ட இருக்கு. दूध और शहद आज अपने पास है, அதை சாப்பிடுறதுக்கு ஜனங்கள் வந்தாகணும். उसे खाने के लिए लोग आना है। So are you ready? क्या आप तैयार हो? Are you ready to meet them? क्या आप उनसे मिलने के लिए तैयार हो? அவளை சந்திக்க நீங்க ஆயத்தமா? क्या आप तैयार हो उनसे मुलाकात करने के लिए? என்ற என்னைக்காவது ஒரு நாள் कभी ना कभी एक दिन இந்த அடையாளம் நடக்கும்போது ये चिन्ह होते समय புரிஞ்சுக்கிடுங்க, सोच लीजिए கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம். परमेश्वर का आगमन बहुत ही करीब है। வேதத்துல ஒவ்வொரு அடையாளமும் நடந்துகிட்டு இருக்கு. कलाम के अंदर से हर एक चिन्ह वहां पर पूरा हो रहा है। இன்னைக்கு நம்ம மூணு காரியத்தை பார்த்தோம். आज हमने 3 विषय के बारे में देखा। முதலாவது ஆசிஃபெரேக், पहला जो है ऑसिफरेज, அது பிரிக்கும், वो जो अलग करेगा, அது டிப்ரெஷன்ல கொண்டு वो போகும். डिप्रेशन में ले जाएगा। யெகோஷுவாவும் பிரிப்பார், यहोशुआ भी अलग करेंगे ஆனா தன்னோடு சேர்ப்பார். पर अपने साथ मिला लेंगे। அடுத்தது குளிமுசல். अगला जो है साफान, இந்த குளிமுசலுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? ये साफान को क्या करते परमेश्वर? உடன்படிக்கை பண்றார். प्रतिज्ञा बांधते, தன்னுடைய அபிஷேகத்தை கொடுத்து अपने अभिषेक को देकर தன்னுடைய வார்த்தையை அவங்க வாயில வைக்கிறார். अपने वचन को उनके मुंह में रखता है। அது அவங்களுடைய வாயிலும் ये उनके मुंह में, அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாயிலும் उनके बच्चों के मुंह में, பிள்ளைகளுடைய வாயிலும் और இருந்து बच्चों के मुंह में, அதுல இருந்து और वहां में அது பிரியக்கூடாது. वहां से अलग नहीं होना है। அந்த வார்த்தை அவங்க வாய் விட்டு वो பிரியக்கூடாது. वचन उनके मुंह से अलग नहीं होना है। மூணாவது சிங்கத்தை பற்றி तीसरा பார்க்கிறோம். हमने सिया के विषय में இந்த देखा। சிங்கம் என்னது? ये सिया क्या है? அரியா. अरिया, அதாவது பரிசுத்தாவின் வல்லமையை பார். और पवित्र आत्मा के सामर्थ को சோ देखना। சபை எங்க இருக்குது? कलीसिया कहाँ पर है? பரிசுத்தாவின் வல்லமைக்குள்ள சபை. पवित्र आत्मा के सामर्थ के अंदर कलीसिया। இன்னைக்கு நீங்க எங்க இருக்கீங்க? आज आप कहाँ पर हो? பரிசுத்தாவின் வல்லமைக்குள்ள அந்த சபை இருக்குதா? पवित्र आत्मा के सामर्थ के अंदर वो कलीसिया है क्या? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष இன்னும் करेगा। ஒரு 7 காரியங்கள் இருக்குது. और भी 7 विषय है, அத காரியத்தை நம்ம அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். और उसके बारे में जो है अगले वीडियो में हम फिर से मिलेंगे। எப்போன்னு எனக்கு தெரியல. वो कब होगा मुझे नहीं पता। நீங்க அந்த யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. YouTube चैनल को आप सब्सक्राइब कर लीजिए, அதுல உங்களுக்கு தெரிஞ்சிரும் उसमें आपको पता चल जाएगा எப்போ நம்ம கிளாஸ் நம்ம ஆரம்பிப்போம் அப்படிங்க. कब हम इस क्लास का शुरुआत करेंगे। ஜெபிங்க.
प्रार्थना कीजिए, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान चीज करेंगे। ஆமென். आमीन। ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी के निर्माण करता है एलोहिम खुदा, எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. हमारे एल शडाई खुदा आपको धन्यवाद देते हैं। கர்த்தாவே இந்த நேரத்துல யாரெல்லாம் டிப்ரெஷன்ல இருக்காங்களோ इस समय में परमेश्वर जो जो डिप्रेशन में है, அவங்கள உம்முடைய கரத்தில் தரீர். उन्हें आपके हाथ में देते हैं। அவங்க டிப்ரெஷன் எடுத்து போடுங்க. उनके डिप्रेशन को आप निकाल அவங்க दीजिए। உங்களோடு இணையட்டும். वो आपके साथ मिलना है प्रभु, உம்மோடு இணையட்டும். आपके साथ जुड़ना है प्रभु। எல்லா டிப்ரெஷனும் நீங்கி போக, सारे डिप्रेशन दूर होने के लिए, எல்லா டிப்ரெஷன் ஜெயிக்கத்தக்க பலத்தை सारे डिप्रेशन पर जय पाने के लिए बल दीजिए। உதவி செய்யுங்க. आप मदद कीजिए, ஆசீர்வதிங்க. आशीष कीजिए। அதுபோல் நாங்க உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. वैसे हम आपकी ओर देखने के लिए आप मदद நாங்க कीजिए। தேன்களை சேர்த்து வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. शहद को जमा करने के लिए आप हमें मदद कीजिए। ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தறியும். हर एक को नम्र करके आपके हाथ में सौंप, யெகோவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीह के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करे। மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். दोबारा हम अगले वीडियो में मिलेंगे। ஆமென். आमीन।